என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியும். என்ன சினிமால நடிக்க வைக்கணும் தானே உங்க வேலையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. அதான் நான் எங்கேயும் நடிக்க போகலையே. முந்தி மாதிரி உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. அது இல்ல. எதுவும் பேசாம கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. கண்டினியூ பண்ணுங்க. போங்க சார். குமாரி முத்தன், தூத்துக்குடி டேக் 1. சார் என்னாச்சு? யோ சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்க. அண்ணே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. சரி இப்ப இந்த பக்கம். சிரிச்சது போதுன்னு ஏதாவது பேசுங்க. நமக்கு பேச்சுதான் சிரிப்பு. சிரிப்புதான் பேச்சு. நிறுத்தலாம். சார் நீங்க எப்படி இங்க? என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? சார் இந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டீங்களா? திருட்டு நாய! ஐயோ சார் என்ன பண்றீங்க சார்? அப்புறம் விட்டுருங்க சார். என்ன பண்றீங்க சார்? சார் நீங்களாவது சொல்லுங்க சார். என்ன ஆச்சு சார்? சொல்லுங்க சார். சீ வாய் மூடு. சார் அப்ப ஜெய முத்தனனே இவரு கொல்லல சார். அந்த கொலைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணல. சார் பின்ன எதுக்காக இவரை அரெஸ்ட் அது அவனுக்கே தெரியும். நீங்களாவது சொல்லுங்க சார். எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றாங்க? எனக்கு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க செல்வா சார். நிறுத்து. இவன் உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்றீங்க? இவன் பேர் செல்வாவே இல்ல, ஜான் பிரிட்டோ. நான் நம்ப மாட்டேன். ஒரு சினிமா ஸ்டுடியோல வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்தான். அங்க இருந்து ஒரு டிவி சேனல் நுழைஞ்சி டச் அப்ல ஆரம்பிச்சு டைரக்ஷன் வரைக்கும் எல்லா வேலையும் ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப ஒரு கேரவனையும் டிவி கேமராவையும் திருடிக்கிட்டு ஊர் ஊரா போய் கேபிள் இல்லாத ஊர்ல கூட, ஏன் டிவி இல்லாத ஊர்ல கூட தான் பேச்சால ஜனங்களை ஏமாத்திருக்கான். இன்னைக்கு ஜனங்களுக்கு டிவி மேல இருக்க மோகத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பேச்சு பேசியே அவங்க கிட்ட பல லட்சங்களை கறந்திருக்கான். அதுக்காக தான் இந்த ஃப்ராட நாங்க அரெஸ்ட் பண்றோம். ஏய் அவன் அடிச்சு ஜீப்ல ஏத்துக்கியா? கண்ட்ரோல் பண்ணுங்க. டேய் பாத்தியா, நீ பணங்காசை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, ஆனா ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் கனவையும் ஏமாத்திருக்க. நீ யாரெல்லாம் ஏமாத்திருக்க தெரியுமா? அப்பாவி ஜனங்களை, அதுவும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஊனமுற்றவங்க, அன்றாடம் காட்சிங்க, இன்க்ளூடிங் இந்த போலீஸ்காரன். நீ ஏமாத்த தாண்டா வந்த, ஆனா இவங்க உன்னை வரம் கொடுக்க வந்த சாமி நினைச்சாங்கடா. நீ தூக்குக்கு தப்புன கொலகார. சீ, ஏறா ஏறா. அவன் வண்டி அடிச்சு நொறுக்கும். வாடா வாடா. செல்வா சார் அவன் வண்டி அடிச்சு நொறுக்குவான்டா. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்டா. அவங்க போய் சொல்றாங்க. நான் உங்களை நம்புறேன் சார். ரியோ டிவி பேரை பயன்படுத்தி பல ரூபாயை மோசடி செய்துள்ளான் செல்வா என்கிற ஜான் பிரிட்டோ. நில மோசடி, பண மோசடி போல நம்பிக்கை மோசடி. செல்வா சார், செல்வா சார். போன்ற நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். சப்போர்ட்டா இதெல்லாம் அடிச்சா கொள்ளணும்.
ஜோதி எழுது ஜோதி. ஐயா நான் பண்ண தப்பு உனக்கு தெரியலையா ஜோதி? ஐயோ ஜோதி எழுது ஜோதி. ஜோதி எழுது ஜோதி. இதுக்கு ஆசைப்பட்டியா ஜோதி? ஐயோ ஜோதி. ஐயோ ஏய் என்னடா? ஐயோ என்னடா? ஏய் உடடா. ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. செல்வா என்கின்ற ஜான் பிரிட்டோ செய்த அனைத்து குற்றங்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 420, 362, 342, 109 ஆகிய பிரிவுகளின் கீழ் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது. என்ன டிவில ஆட கூப்பிட்டுருக்காங்க. ஏபாய் என் மகன் டிவில நடிக்க போறான். அம்மா அம்மா எனக்கு டிவில சான்ஸ் கிடைச்சிருச்சுமா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தமிழர்கள் எங்கும் காணும் லியோ டிவியின் தமிழ் சேவை. இப்போ இவர் உங்களுக்காக ஒரு கிராமிய பாட்டு பாட போறாரு. வணக்கம், நான் தாங்க உங்க லியோ டிவியின் பிதாமகன் பேசுறேன். ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோரக்கு. இங்க ஜோதின்னு அம்மா என்ன தெரியுதா? நீ எதுக்கு இங்க வந்த? ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா உன்னை அடிச்சே கொன்னுருவாங்க. போ போ. ஜோதிய பத்தி ஏதாவது? அட போங்க தம்பி, அந்த புள்ளைய எரிச்சிட்டம்ன்றாங்க, புதைச்சிட்டம்ன்றாங்க, ஒரு விவரமும் புரியல. லெஃப்ட் ரைட். நீங்க லெஃப்ட் ரைட் அங்கிள் தானே? ஆமா. ஜோதி அக்கா இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். எங்கன்னு நான் சொல்றேன், வாங்க. சார், யார் வேணும் உங்களுக்கு? இங்க ஜோதிய பார்க்கணும். நீங்க? நான் செல்வா. தம்பி, செல்வாவா நீங்க? இந்த 3 வருஷத்துல அந்த பொண்ணு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தது உங்க பேரை மட்டும்தான் தம்பி. சரி, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க தம்பி. செல்வா ரொம்ப நல்லவர். செல்வா
இல்ல செல்வா நல்லவன் இல்லை. அவன் நல்லவனா இருந்திருந்தா நீ இப்படி இங்க வந்திருக்க மாட்ட. 22 வருஷமா நான் சொன்ன ஒட்டுமொத்த பொய்யையும் உன் முதல் சிரிப்பிலே நீ அழிச்சிட்ட. நான் இப்ப அந்த சிரிப்பை திரும்ப பார்க்கணும் ஜோ. வேணாம், நீ சிரிக்க வேணாம், ஒரு வார்த்தை கூட பேச வேணாம். ஆனா எனக்காக ஒரே ஒரு சொட்டு கண்ணீர், அது போதும் ஜோ. நீ என்னை மன்னிச்சிட்டதான் நினைச்சுக்குவேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஜோ, என்னை ஏமாத்திடாத. காதல் பெண்ணே கனவு என்று கூடும் பறவை என்ற சிறகை விரித்து பறக்கிறதே உலகை மறந்து